السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا فتاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد تاب الله على النبي والمهاجرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن عليا سبقت بالحجرة أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ அவர் இந்த வாரம் முதல் வரக்கூடிய வாரம் வரை அவர்கள் செய்கின்ற சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று சீக்கிரமாக வர வேண்டும். சீக்கிரமாக வந்து இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நாம் அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. அது மட்டுமல்லாமல் நாம் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் அதற்குண்டான நல் அமல்களை செய்து அவர்களும் அதற்குண்டான நன்மைகளை அடைவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற முஹர்ரம் மாதம் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய முதல் மாதம். இஸ்லாத்தினுடைய இந்த முதல் மாதத்தில் இஸ்லாத்தினுடைய எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலும் கூட அதில் முக்கியமான காரணம் இந்த வருடத்தின் இந்த வருட கணக்கு
இந்த இஸ்லாமுடைய விஷயங்களில் எப்படி வந்தது? ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த வருட பிறப்பின் கணக்கு பெயர்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த ஆண்டு யானை ஆண்டு, இந்த ஆண்டு பூனை ஆண்டு, இந்த ஆண்டு பல்லி ஆண்டு என்றெல்லாம் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட ஆண்டுகளுக்கு பெயர் இருந்தது. ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த ஆண்டினுடைய பெயர் எப்படி இருந்தது என்று சொன்னால், யானை ஆண்டு. யானை ஆண்டு எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த காபாவை இடிக்க வந்தது, அந்த யானை படைகள் இடிக்க வந்தார்கள் அல்லவா, அந்த ஆண்டை அவர்கள் கணக்கு வைத்து இந்த ஆண்டு இந்த ஆண்டு இப்படிப்பட்ட ஆண்டு என்றெல்லாம் கணக்கு வைத்திருந்தார்கள். கொஞ்சம் காலம் கடந்தது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டம். அப்படி இருக்கும்போது நிறைய சஹாபாக்கள் அனைவரும் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள். யா கலிஃபாவே, இந்த உலகத்தில் ஆண்டுகள் விதவிதமாக இருக்கின்றன. அவர்களுக்கு ஏற்ப ஆண்டுகளை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு ஆண்டு கிடையாது. அதனால நாங்கள் எப்படி அதை தேர்வு செய்ய வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்கள் கலிஃபா இடத்தில் கேட்கிறார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யோசிக்கின்றார்கள். அப்படி யோசிக்கும் போது எந்த ஒரு விஷயத்தை, இஸ்லாத்தினுடைய விஷயத்து மட்டுமல்ல, அவர்கள் உலக காரியங்கள் இருந்தாலும் சரி அல்லது வீட்டினுடைய காரியங்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மஷூரா அந்த அடிப்படையில் தான் எல்லாமே செய்வார்கள். மஷூரா செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் முன்னெடுத்ததில்லை. எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய சஹாபாக்களை அனைவரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்பார்கள், மஷூராவை கேட்பார்கள். அப்படிதான் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டார்கள். ஒரு தடவை கூப்பிட்டு இதுபோல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இதுபோல சஹாபாக்கள் அனைவரும் மற்றவர்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாத்தில் மட்டும் பெயர்கள் இல்லையே, இஸ்லாத்திற்கு மட்டும் இந்த ஆண்டுக்கான பெயர்கள் இல்லையே, அதற்காக வேண்டி பெயர் நீங்கள் சூட்டப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் அனைவரும் சொல்லுகின்றார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். மஷூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கின்றார்கள். அப்படி ஆலோசனை செய்யும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆலோசனை கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒரு மஷூராவை சொல்கின்றார்கள். இப்படி இந்த பெயர் வைத்துக் கொள்ளலாம், இப்படி செய்து கொள்ளலாம், இப்படி செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒவ்வொருவரும் ஒரு மஷூராவை சொல்கின்றார்கள், ஒவ்வொரு ஆலோசனை சொல்கின்றார்கள். அப்படி சொல்லும் போது ஒரு சஹாபி சொல்கின்றார், உமர் அவர்களே, நாம இந்த இஸ்லாத்தினுடைய ஆண்டுக்கான பெயர் எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இறந்தார்கள் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்களே, அதை வைத்துக்கொண்டு அந்த ஆண்டின் கணக்கை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு இன்னொரு வேற சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், இல்லை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் பட்டம் கொடுக்கப்பட்டதே, அதை வைத்துக்கொண்டு அந்த ஆண்டின் கணக்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களே, அந்த எண்ணத்தை வைத்து, அந்த ஆண்டினுடைய துவக்கத்தை வைத்து இந்த ஹிஜ்ரி ஆண்டை, அதாவது இந்த இஸ்லாத்தினுடைய ஆண்டு கணக்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சரி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சரி ஒரு மஷவராவை கொடுக்கின்றார்கள். என்ன மஷவராவை என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் செய்தார்களே, அந்த ஆண்டை கணக்கை எடுத்து நாம என்ன செய்யலாம், இஸ்லாத்தினுடைய ஆண்டினுடைய பெயரை வைத்துக் கொள்ளலாம் என்று சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். இதை எல்லா விஷயங்களையும் கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னீர்கள், ஒவ்வொரு விஷயத்தை வைத்துதான் நீங்கள் இந்த மஷூராவின் அடிப்படையில் நீங்கள் சொன்னீர்கள். ஆனாலும் கூட நீங்கள் என்னவெல்லாம் சொன்னீர்களோ இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இவர்கள் இரண்டு பேரும் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஆண்டினுடைய காரணத்தை வைத்து, அதுதான் ஆண்டினுடைய துவக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஹிஜ்ரி என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தினுடைய ஆண்டுக்கான பெயரை ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெயரை சூட்டினார்கள். இந்த பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மஷூராவின் அடிப்படையில் வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆண்டு துவக்கத்திற்கு உண்டான வருடத்திற்குண்டான இஸ்லாத்தினுடைய வருடத்திற்கு பெயர் வைத்தார்கள், ஹிஜ்ரத் என்று பெயரை வைத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கூட இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்ற அந்த ஒரு கணக்கை வரவில்லை. அவர்களுடைய காலத்திலும் கூட அவர்களுடைய காலத்தில் அந்த ஆண்டிற்குண்டான பெயர்கள் எப்படி வைத்து இருந்தார்கள் என்று சொன்னால், யானை ஆண்டு, பூனை ஆண்டு, பல்லி ஆண்டு என்றெல்லாம் அவர்கள் பெயரை வைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஏற்ற அவர்கள் பெயரை வைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் தான் இந்த இஸ்லாத்திற்குண்டான ஒரு பெயரை வைக்க வேண்டும், வருடத்திற்குண்டான ஒரு பெயரை மாற்றப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் அவர்கள் ஒருங்கிணைத்து அவர்கள் மஷூராவின் அடிப்படையில் அவர்கள் மாற்றினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆண்டிற்குண்டான இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய காரணங்களும் இருக்கின்றன, நிறைய விஷயங்களும் நடந்திருக்கின்றன. இந்த ஹிஜ்ரத்தை எப்படி அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, மக்காவில் அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் சொந்த நாட்டில் அவர்களை இருக்க விடாமல் அங்கு உள்ள காஃபிர்கள் துரத்தி அடைத்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்களுடைய பொருளாதாரத்தை, சொத்து பத்து அனைத்தையும் விட்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய திருவசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், லகத் தாபல்லாஹு அலன் நபிய்யி வல் முஹாஜிரின்
முஹாஜிரின். நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதற்கு பிறகு முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எதனால் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னால், உலகத்தில் ஒரு அமல், அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது ஹிஜ்ரத் தான் சொல்ல முடியும். அல்லாஹ்விற்கு எத்தனையோ வணக்கங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தியானத்தை எடுத்து வைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தப்லீகுடைய அந்த வேலைகளை மக்களிடத்தில் சொல்லுவதற்குண்டான விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தை தாண்டி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் சென்றார்களே, அல்லாஹ்வுடைய தியானத்தை சொல்லுவதற்காக சென்றார்களே, அதற்கு தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, அவர்களுடைய பொருளாதாரத்தை விட்டு வந்தார்கள், அவர்களுடைய சொத்து சுதங்களை அனைத்தையும் விட்டு வந்தார்கள். ஒரு சஹாபி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். அப்படி செல்லும் போது அந்த சஹாபி அங்கு உள்ள எல்லாத்தையும் விட பெரிய பணக்காரர். அப்படி பணக்காரராக அவர் இருக்கும் போது கூட அவர்களுடைய பணத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அப்படி செல்லும் போது அங்கு உள்ள காஃபிர்கள் பிடித்து கொண்டார்கள். அந்த சஹாபியை பிடித்து கொண்டார்கள். நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தாலும் கூட உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்து பத்துக்களையும் நீங்கள் விட்டுவிட்டு போனாலும் கூட அந்த சொத்து பத்து எந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தான் போக வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு அடித்து இப்படிப்பட்ட வேதனை கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்திற்காக சஹாபாக்கள் எத்தனையோ தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். எண்ணில் அடங்காத தியாகங்கள். எல்லா விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய தியாகங்களுக்கு ஈடாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரண்டு நபர்கள் வருகிறார்கள், இரண்டு சஹாபாக்கள் வருகிறார்கள். ஒன்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வருகின்றார்கள். அப்படி வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யா ரசூலுல்லாஹ், உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும், கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகமே, உங்களுக்கு எங்கள் இரண்டு பேரில் உங்களுக்கு யாரு பிடிக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறிய தந்தை, நெருங்கிய சிறிய தந்தை. அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, முதல் வார்த்தை, இவர்கள் கேட்ட அந்த இந்த எங்கள் இரண்டு பேரில் உங்களுக்கு யாரு பிடிக்கும் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் யோசிக்காமல் உடனே சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் பிடிக்கும் என்று சொன்னார்கள். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், நபிகள் நாயகமே, உங்களுக்கு நான் சொந்தக்காரன், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சிறிய தகப்பனார், இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னை விட அலியை உங்களை பிடிக்கும் என்று சொல்லுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும்போது அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஏன் அலியை பிடிக்கும் என்று சொன்னால், முதலில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடிக்கமான ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் ஹிஜ்ரத் என்ற ஒரு பயணத்தை அல்லாஹ்விற்கு மிகவும் பிடிக்கும். அந்த விஷயத்தில் அலியை முந்திவிட்டார்கள். அந்த விஷயத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உங்களை விட அலியை ஏன் பிடிக்கும் என்று சொன்னால், உங்களை விட அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் உங்களை விட முந்திவிட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த ஹிஜ்ரத்தினுடைய காரணங்கள் எவ்வளோ இருக்கின்றன. அந்த நேரத்தில்
சொன்னார்கள், இன்ன அலியன் சபகதன் பில் ஹிஜ்ரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியை ஏன் பிடிக்கும் என்று சொன்னால், அவர்கள் ஹிஜ்ரத்தில் அவர்கள் முதல் நபராக ஹிஜ்ரத் பயணம் செய்தார். ஆகையினால உங்களை விட எனக்கு அலியை தான் மிகவும் பிடிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஹிஜ்ரத்தினுடைய பின்ன அதனுடைய வரலாறை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எவ்வளோ தியாகங்கள். இந்த தியாகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களும் சேர்ந்துதான் இந்த ஹிஜ்ரத் பயணம் அதிகமாக மேற்கொண்டார்கள். அவர்களுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் விட்டு சென்றார்கள். ஒரு தடவை ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம், எகிப்தில் நடந்த விஷயம். அப்ப முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் பண வசதி எதுவும் இல்லை. படை வசதி அதிகமாக இருக்கின்றன, ஆனால் பண வசதி கம்மியாக இருக்கின்றன. அந்த நேரத்தில் எகிப்தினுடைய அந்த நாட்டினுடைய அரசனிடம் முஸ்லிம்கள் அனைவரும் போய் சொல்கின்றார்கள், இப்படி எங்களிடத்தில் பண வசதி அதிகமாக இல்லை, குறைவாக இருக்கின்றன. எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் பணம் தேவை. ஆகையினால உங்களுடைய கஜனாக்களில், உங்களுடைய பணத்தில் எங்களுடைய முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று அந்த முஸ்லிம்கள் கேட்கின்றார்கள். அப்படி கேட்கும்போது அப்ப அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த அரசன் சொல்கின்றான், நான் உங்களுக்கு பண வசதி, நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன். பண வசதி மட்டுமல்ல, நீங்கள் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அத்தனையும் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு நிபந்தனை, நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு பண வசதி மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அத்தனை விஷயங்களும் நான் செய்து தருகிறேன் என்று அந்த யூதன் சொன்னான். அதே போன்று அந்த நேரத்தில் அவர்களுக்கு பண வசதி தேவை. ஏன் என்று சொன்னால் முஸ்லிம் மக்கள் அவதிப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். ஆகையினால இந்த முஸ்லிம் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தலைவன், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் போய் கேட்கின்றார். அந்த யஹூதி அந்த மன்னரிடம் போய் கேட்கின்றார். அப்ப அந்த மன்னர் சொன்னார், உலகத்தில் ஒரு 6 விஷயத்தை நீங்கள் கையை விட வேண்டும். ஒரு 6 விஷயத்தை நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த 6 விஷயத்தை நீங்கள் விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண வசதி மட்டுமல்ல, உங்களுக்கு படை வசதி மட்டுமல்ல, நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகின்றீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நான் முன்னெடுத்து செய்வேன் என்று அந்த யஹூதியா அந்த மன்னர் சொன்னான். அப்ப முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு பண வசதி தேவை. ஏன் என்று சொன்னால் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். ஆகையினால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் என்று ஒத்துக்கொண்டார் அந்த முஸ்லிம் தலைவர். அப்படி ஒத்துக்கொண்டும் போது முதலாவதாக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் காலண்டரில் குறிக்கக்கூடிய அந்த ஹிஜ்ரியை எடுக்க வேண்டும். முதலாவதாக அவனுடைய கேள்வி என்ன, நீங்கள் காலண்டரில் பார்க்கக்கூடிய அந்த ஹிஜ்ரி காலண்டரிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய அதாவது ஆங்கிலனுடைய ஜனவரி பிப்ரவரி அந்த மாதம் தான் இருக்க வேண்டும். அதாவது முஸ்லிமுடைய மாதங்கள் சஃபர் முஹர்ரம் இந்த மாதங்கள் இருக்கின்றதே, இதையெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு பண வசதி மட்டுமல்ல, நீங்கள் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அத்தனை வசதிகளும் நான் செய்து தருகிறோம் என்று சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய சூழ்நிலை, அந்த முஸ்லிம் தலைவர் அவர் ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்ட பிறகுதான் இந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னால இப்போது நாம்
நம்மளுடைய ஹிஜ்ரத்தை மறந்து வாழுகின்றோமே. நாம் அந்த ஹிஜ்ரத்தை எதில் ஞாபகம் வரும் என்று சொன்னால், ஒரு பத்திரிகை அடிக்கும் போது மட்டும்தான் ஹிஜ்ரி என்ற அந்த ஒரு காலண்டரை ஞாபகத்திற்கு வரும். அதற்கு பிறகு மற்ற நாட்களில் மற்ற நேரங்களில் எதை கேட்டாலும் நம்மளுடைய வாயில் வரக்கூடிய விஷயம் என்ன? ஆண்டினுடைய பெயரை கேட்டால் ஜனவரி பிப்ரவரி தான் சொல்லுவோம். அதாவது ஆங்கிலத்தினுடைய அந்த ஆண்டு கணக்கை தான் நாம் சொல்லுவோம். இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ஏன் அந்த யூதன் அந்த மன்னர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வைத்தான் என்று சொன்னால், ஹிஜ்ரத் அவ்வளவு பெரிய விஷயம். ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரத்துக்கு பின்னால் வரலாறு நிறைய பொருந்தி கிடக்கின்றன. இந்த ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஹிஜ்ரத்தை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வரலாறை மறைத்து விடுவோம் என்று அவர்களுடைய நம்பிக்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய காலங்களில் நாம் அந்த ஹிஜ்ரத்தை முஸ்லிம்களாகிய நாம் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமை செய்தாலும் நம்ம இஸ்லாத்தினுடைய அந்த கணக்கின்படி நாம் செய்தால்தான் நம்மளுடைய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் நல்லாவாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கின்றோமோ, ஆங்கிலத்தினுடைய கணக்கை வைத்து நாம் எப்படி செய்கின்றோமோ, இதே போலதான் நம்மளுடைய பிள்ளைகள் வரக்கூடிய காலங்களில் இப்படி செய்வார்கள். அதற்காக தான் மதரசாக்களில் நாம் என்ன செய்கின்றோம்? பிள்ளைகளுக்கு சஃபர், முஹர்ரம், ரபியுல் அவ்வல் என்ற இஸ்லாத்தினுடைய வருடக்கணக்கையும் இஸ்லாத்தினுடைய பெயர்களை சொல்லித் தருகின்றார்கள். அதனால் நம்மளுடைய வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு அதன் பிரகாரம் நாம் நடக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தந்தரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.